ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1000 போகிற இடத்துல உங்களால் 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? எப்படி வாங்கலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ப்ராப்னிட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4.5 ஏக்கர் நஞ்ச நிலம், 105 அடி ஃப்ரண்டேஜ். 105 அடி ஃப்ரண்டேஜ் எடுத்து கொஞ்சம் தூரம் நீங்கள் உள்ளே போன அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த லேண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இடம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இடத்தோட ஓனர் நடந்து போயிருக்காரு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது தூரத்தில் ஒரு ஐயா நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த எண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் இந்த ரோடு வரைக்கும் அவரோட நிலம்தான். மொத்தம் 4 ஏக்கர் 42 சென்ட்டு. கரெக்டாக நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் அளவு பார்க்கணும் அப்படின்னா 1,92,300 ஸ்கொயர் ஃபீட்டு அப்ராக்சிமேட்டாக. மொத்தம் 3 சர்வே நம்பரில் இந்த நிலம் அடங்கியிருக்கு. ஒரே ஓனர் தான். ஆன்லைன் பட்டாவும் இருக்குது. விவசாயம் பண்ண விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம். இல்லை புதுசாக ஃபார்ம் லேண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும், எனக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நிலத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களும் இந்த இடத்த சும்மா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக இடம் வாங்கும் போது ஸ்கொயர் ஃபீட் கணக்கு இல்லாமல் ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். வீடியோவோட ஆரம்பத்திலேயே 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போகிற இடத்துல 100 ரூபாய்க்கு நிலம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது கிடைக்கும். இது டிடிசிபி அப்ரூவ்டில் வராது, பட்டா மட்டும்தான். விவசாய நிலன்றதுனால நீங்கள் அந்த பட்டாவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு லேண்ட் டெவலப்பர்கிட்டயோ இல்லை ப்ரொமோட்டர்ஸ்கிட்டயோ கொண்டு போயிருந்தால் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பிரித்து இதை நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெள்ளவாயல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. மீஞ்சூர்லேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர். அதாவது மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர். மீஞ்சூர் ஆல்ரெடி சிஎம்டிஏ லிமிட்டில் வந்துருச்சு. நார்த் சென்னையோட எக்ஸ்டெண்டட் லிமிட்டில் மீஞ்சூரும் ஒரு சிட்டி. இந்த நிலத்துலேருந்து சிஎம்டிஏ லிமிட் ஒரு 6-7 கிலோமீட்டர்லேயே வந்துடும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் சென்னை லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த வில்லேஜ் ஆட்டோமேட்டிக்காக சென்னை லிமிட்டில் வந்துடும். இந்த நிலத்தை ரொம்ப கம்மி ரேட்டுக்கும் வாங்குறீங்க, சென்னை லிமிட்டில் இல்லாமையும் வாங்குறீங்க. ஸோ ஃப்யூச்சர் அப்ரிசியேஷன், நிலத்தோட ரேட்டும் ஏறும், சென்னை லிமிட்லேயும் வந்துடும். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சைட் போட்டிருக்காங்க. அதாவது மீஞ்சூர்லேருந்து கரெக்டாக 17-18 கிலோமீட்டர் வரும். அங்கே ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 999, அதாவது 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அந்த ரேட்டுக்கு இந்த இடத்த நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 19 கோடியே 20 லட்ச ரூபா வருது. ஆனால் இந்த இடத்தோட ரேட்டு லேண்ட் ஓனர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 கோடி ரூபா. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 11 கிலோமீட்டரு. இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டரில் வந்துடும். மீஞ்சூர்லேருந்து திருவெள்ளவாயலுக்கு வர ரோடு இது, காட்டூர் ரோடு. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் 4.5 மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. நன்றி.